கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் அதிலும் விசேஷமாக இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது என்னன்னா, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அவருக்கு துதி பலிகளை செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் நம்ம வாஞ்சிக்கின்றோம் இல்லையா? இன்றும் கூட நாம் கர்த்தரை நன்றாய் மகிமைப்படுத்துவோம். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இங்கு அருமையாக சொல்லப்படுகின்றது வேதத்தில். ஏன்னா நம்ம அவருடைய வல்லமைகள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய ஆளுகைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அடையாளங்கள் என்று சொல்லி ஏராளமாய் தேவனுடைய கிரியைகளை குறித்து நம்ம எவ்வளவோ தியானித்து கொண்டே இருக்கலாம். அவர் செயல்படுகிற விதம் இதெல்லாம் நம்ம யோசிச்சு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்கிறது? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. எல்லாமே இது நம்ம இதே வசனத்தை தெளிவா கொலோசையர்ல 1ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்கிறது. ஏனென்றால் அவருக்குள் என்றால் அதுக்கு முந்தின 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள், அப்போ அவருக்குள்ள அந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. நல்லா நீங்க முந்தின வசனங்களை வாசித்தா, குமாரனாகிய அவருக்குள், குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும், நம்ம காண்கிறவைகள். பரலோகத்தை நம்ம இன்னும் பார்க்க முடியலை இல்லையா? அது நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியும். அந்த கிருபை உள்ளவங்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தா நம்ம ஆவிக்குரிய கண்களால் பரலோகத்தை பார்க்க முடியும் இல்லையா? அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அநேக ஊழியர்கள், தேவ மனிதர்கள் பரலோகத்தை தரிசிச்சிருக்காங்க. ஆவியில் பரலோகத்திற்கு கர்த்தர் அவர்களை எடுத்து கொண்டு போய் காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம நம்புகின்றோம். பிரியமானவர்கள், அதனோடு கூட பாருங்களேன், இங்கு நம்ம காணப்படுகிறவைகள் ஆகிய பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய நம்மளால் பார்க்க முடிகிற எல்லாவற்றையும் கூட, அதனோடு கூட சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்களேன், குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாமே, சகலமும், நம்ம பார்க்கிறவைகள், நம்ம பார்க்காதவைகள், அதரிசனமானவைகள், அப்புறம் கர்த்தத்துவங்கள் ஆனாலும், சிங்காசனங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும் எல்லாமே அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்கென்று, அவருக்காகவே, அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் எவ்வளவு மகிமைப்படுத்தி கனமுள்ளவராக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையை உண்டாவதாக, மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த முதல் நாள்ல நாம் கர்த்தரை துதிப்போம், பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நம்ம ஸ்தோத்தரிப்போம், ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம கனம் பண்ணி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். பிரியமானவர்களே, அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாமும் அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். அதான் பவுல் ஒரு இடத்துல எழுதுகின்றார், நம்ம அவருக்குள்ளே பிழைக்கின்றோம், அசைகின்றோம் என்று சொல்லி. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாருமே அவருக்குள்ளதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான வல்லமையுள்ள நம்ம கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த முதல் நாளில் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய சகல துதி கன மகிமை யாவற்றையும் நம்ம தேவனுக்கே செலுத்துவோம்.
பிரியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக, அந்த 7வது மாதம், இந்த வருடத்தினுடைய 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளையும் அருளி செய்து சகல நன்மைகளையும் ஒரு குறைவின்றி கொடுத்து நடத்துவாராக. இந்த 7வது மாதத்தில் நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கின்றது. இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உம்மை உயர்த்துகின்றோம். உமக்கு செலுத்த வேண்டிய சகல துதி கனம் மகிமை யாவற்றை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, இந்த மாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு நெருங்கி உறவாட ஆண்டவரே அப்பா, கடந்த மாதங்களை விட இந்த மாதம் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆவியிலே பலப்பட கர்த்தாவே கிருபை செய்தருளும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாக சந்தித்தருளும். ஆண்டவரே, பலவீனமோ நோயோ வியாதியோ இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராக. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகள் எடுத்து செய்கின்ற முயற்சி பண்ணுகின்ற அத்தனை காரியங்களிலும் உடைய கரம் ஒத்தாசையாக இருப்பதாக. எல்லாவற்றிலும் வெட்கம் அல்ல, எல்லாவற்றிலும் ஜெயத்தையே பெற்று உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற ஆண்டவரே அப்போ வயதானவர்கள் முதற்கொண்டு ஆண்டவர் சிறு குழந்தைகள் வரையும் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஜூலை மாதம் உங்களுக்கு சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பதாக. ஜூலை மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கின்ற தடைகள் எல்லாம் நீங்குவதாக. கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அருளி செய்வதோடு பூலோகத்திலிருந்தும் எழுப்பி தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.